ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஷஹீதானாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்னவர்கள் தான் கையில கொடியை ஏந்தி கொண்டு, அவங்களோட கையில தான் இஸ்லாத்துடைய கொடி காணப்பட்டது, கையில ஏந்தி கொண்டு அவர்கள் யுத்தம் செஞ்சாங்க. நீங்க புகாரிய பரட்டி பாருங்க, அந்த ஹதீஸ் எவ்வளவு அழகாக வருகிறது. சுப்ஹானல்லாஹ். கையில கொடியை ஏந்தி கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களுடைய கொடி இருக்கும் கை வெட்டப்பட்டது. கை வெட்டப்பட்டதோட ஒரு கையில வாளு, அடுத்த கையில இஸ்லாமிய கொடி. கொடியுள்ள கை வெட்டப்பட்டு கையும் கொடியும் சேர்ந்து கீழே உழுது. இப்ப எது வேணும் எங்களுக்கு? கொடி வேணுமா வாள் வேணுமா? யுத்தம் செய்யறதுக்கு வாள் தான் வேணும். இப்ப என்ன செய்யணும்? கொடி போனா போகுது, நம்ம வாளை வச்சு யுத்தம் செய்வோம் இருக்கலாம்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? வாளை கீழே போட்டு கொடியை தூக்கி பிடிச்சாங்க. வாள் கீழே, கொடி மேல பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது? கையில ஆயுதம் இல்ல, வாள் இல்ல, அடுத்த கை வெட்டப்படுகிறது. அடுத்த கை வெட்டப்பட்டால் இப்பொழுது கொடி கீழே விழுந்துரும். என்ன தெரியுமா செஞ்சாங்க? தன்னுடைய எடுத்து கழுத்தோட சேர்த்து கொடியை பிடிச்சு கொண்டான். ரெண்டு கையும் வெட்டப்பட்டு ரத்தம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கொடியை பாதுகாத்தாங்க. கடைசியாக கழுத்து வெட்டப்பட்டு கீழே விழும்போது அடுத்த சஹாபி வந்து கொடியை தூக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல இஸ்லாமிய கொடியை பாதுகாக்க ரெண்டு கைகளையும் இழந்த ஜாஃபருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ரெண்டு சிறகுகளை, ரெக்கைகளை கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை அழகாக எடுத்து நடந்த அன்னவர்களுடைய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்பு நிறைந்த உலமாக்களே, ஹுலஃபாக்களே, ரைசுல் முக்கத்தமீன்களே, இஹ்வான்களே, வழமையாக நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்களை தெளிவுபடுத்தும் ஷமாயிலு திர்மிதியுடைய நிகழ்வில் நாம் உம்மு ஜவாயாவில் இருந்து 124வது வருடமாக நேர்களுடன், மக்களுடன் நாம் இந்த விடயங்களை பகிர்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த வருடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அடையாளங்களை தெளிவுபடுத்தக்கூடிய இந்த ஷமாயிலுல் முஹம்மதியா, ஷமாயிலு திர்மிதி என்ற கிதாபில் நேற்றைய நாள் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு, அந்த அழகில் நாம் இந்த கிதாபிலே ஆரம்பத்திலிருந்து ஞாபகப்படுத்தினோம். தலைமுடியிலே இருந்து கால் பாதம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக அழகாக தெளிவுபடுத்தும் இந்த கிதாபில் நேற்றைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முக அழகையும் பொதுவான அழகையும் தலைமுடி, அந்த தலைமுடியிலே உள்ள சில விடயங்களையும் நாம் ஞாபகப்படுத்தினோம். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஹுதைபியாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தலையை முட்டையடித்தார்கள் என்ற செய்தியை சொல்லும்போது அந்த தலைமுடியுடைய மகத்துவங்களையும் நேற்றைய நாளிலே ஞாபகப்படுத்தினோம். அதிலே ஒரு சிறிய விடயத்தை உங்களுடன் ஞாபகப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி கிடைக்க வேண்டும் என்று சஹாபிகள் ஆவல் வைப்பார்கள், ஆசை கொள்வார்கள். எனக்கு அந்த முடி கிடைக்காதா,
எனக்கு அந்த முடியில் ஒரு பகுதி கிடைக்காதா என்று பொதுவாக சஹாபிகள் ஆசை வைப்பார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் தங்களுடைய வலது பக்க தலையை வலித்து அதனுடைய முடிக்கொத்தை சில சஹாபிகளிடத்திலும் இடது பக்க முடியை எடுத்து இன்னொரு சஹாபிகளிடத்திலும் கொடுத்த நிகழ்வு ஹுதைபியா இதில் நடைபெற்றதா என்று பார்த்தால் அது சரியாக ஹுதைபியாவை விட அது நிகழ்ந்த இடம் எப்பொழுது என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹஜ்ஜத்துல் வதா முதலும் இறுதியுமான ஹஜ்ஜில் மினாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தார்கள். மினாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய முடிகளை இறக்கி அந்த முடிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகளுக்கு பங்கு வைத்தார்கள். அந்த செய்திகளுடன் தலை முடியில் மிச்சமான இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. நன்றாக விளங்கிக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலை முடிகளை தெளிவுபடுத்தக்கூடிய இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் தலையிலே முடி இருந்தது. அந்த முடியை நாம் நேற்றைய நாள் ஞாபகப்படுத்தியது போல, அதாவது அவர்களுடைய நெற்றியிலே இருந்து தலையுடைய ஆரம்ப பகுதியிலே இருந்து காது சுனை அளவில் ஜடை வைத்த, அதாவது ஒரு அதிகமான ஜடை உள்ள முடியாக காணப்பட்டது என்று நிறுத்தி கொள்ளாமல் அந்த முடிகளில் எவ்வளவு பழுத்த முடிகள் காணப்பட்டது மட்டுமல்லாது அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடத்தையும் இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் இந்த ஷமாயிலுல் முஹம்மதியாவில் கொண்டு வருகிறார்கள். அதுதான் பாபு மா ஜாஅ ஃபீ ஷைபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னால சொன்னாங்க, முதலாவது ஹதீஸ்ல சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய படைகோலம் என்று வரும்போது அந்த ஹதீஸிலும் கடைசியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலையிலும் தாடியிலும் 20 பழுத்த முடிகள் கூட காணப்படவில்லை. அப்ப 20க்குள்ளதான் இருந்தது என்று சொல்லி இருந்தாலும், அங்க முன்னால சொல்லி இருந்தாலும் திரும்ப ஒரு பாடம் போடுறாங்க. அந்த பாடத்துடைய பேரு பாபு மா ஜாஅ ஃபீ ஷைபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நரை, நரை என்றால் முடி பழுத்தால் அதற்கு தான் நரை என்று சொல்லுவாங்க. நரையுடைய பாடம் என்று ஒரு தனி பாடம். அந்த பாடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு 7-8 ஹதீசுகள் கொண்டு வருவாங்க. நாங்களே யோசிக்கலாம், ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியிலும் தாடி முடியிலும் 20 முடிகள் கூட பழுத்ததாக இருக்கவில்லை என்று சொல்லி போட்டு திரும்ப ஒரு பாடம் கொண்டு வருமா என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகையும் அவர்களுடைய உருவ அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதையும் மிக தெளிவாக தெளிவுபடுத்த அதாவது பாடம் பாடமாக பிரித்து பங்கு பங்காக கொண்டு வந்து அழகிய முறையிலே இந்த கிதாபை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் கோர்வை செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியையும் தாடி முடியையும் அதிலே எத்தனை முடிகள் பழுத்த முடிகள் இருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் போது அதிலே கிட்டத்தட்ட 14 முடிகள் காணப்பட்டது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடிகளிலே தாடி முடிகளிலே பழுத்த முடிகள் 14 என்று, இன்னும் ஒரு ரிவாயத்தில 20 தாண்டி இருக்கவில்லை என்று அழகிய முறையிலே சஹாபிகள் தருகிறார்கள். நான் நேற்றும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், என்னையோ உங்களையோ அழைத்து கொஞ்சம் கருத்த முடிகள் நிறைய இருந்து வெள்ளை முடிகள் இருந்தால் யாரத தலையிலையும் அவரவர் தலையில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை கூப்பிட்டு, உங்களதல்ல எவ்வளவு பழுத்த முடி இருக்குதுன்னா அவங்க எழுதி இல்லாத, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை கூப்பிட்டு உங்களதல்ல எவ்வளவு பழுத்த முடி இருக்குதுன்னா அது அவங்க எண்ணினதும் இல்லை பார்த்ததும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய
தலையில எத்தனை பழுத்த முடிகள் இருக்கிறது, நாடியில் எத்தனை பழுத்த முடிகள் இருக்கிறது என்பதை எண்ணி கணக்கு போட்டு சஹாபிகள் சொல்றாங்கண்டா எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த சஹாபிகள் பார்த்திருப்பார்கள், எந்த அளவு கவனித்திருப்பார்கள். முடியுமாடா முடியுமாப்பா எண்ணி பார்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் தன்முகத்தை பார்த்ததை விட, தன்முகத்தை ரசித்ததை விட, தன்னை அழகுபடுத்தியதை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களைத்தான் அழகாக, அவர்களுடைய முகத்தை தான் அதிகமாக சஹாபிகள் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கலாம், 124 வருஷமாக இந்த ஷமாயிலு திர்மிதியை வச்சு வாசிச்சு 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 இதெல்லாம் ஒரு தேவையா? அம்மா சஹாபிகள் அதைத்தாங்க செஞ்சிருக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும், ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்ஹவர்களும் எல்லாரும் பெரும் பெரும் சஹாபிகள். அவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வர்ணிப்பதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வர்ணித்து பேசுவதை தன்னுடைய இயல்பாக கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்படி ஹதீதுகளை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தாடி முடியிலும் தலைமுடியிலும் கிட்டத்தட்ட 14 முடிகள், பழுத்த முடிகள் காணப்பட்டதாக சொல்கிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியில் பழுத்த முடிகள் குறித்து என்னிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது. சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கான இதா தஹன ரஅஸஹு லம் யுர மின்ஹு ஷைப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலையில எண்ணெய் போடுவதை வளமையாக்கிக் கொள்வாங்க. தலையில எண்ணெய் போடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவாங்க, நாங்களாக இருந்தாலும் எண்ணெய் போடுறது ரொம்ப நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹக் இருக்கிறது, கடமை இருக்கிறது, அதை நாங்க செய்யணும். கண்ணுக்குரிய கடமை இருக்கிறது, தூங்கணும் முதலாவது, இல்லையா? ஒரு சஹாபி சொன்னாங்கல்ல, நான் இரவெல்லாம் முழித்து அமல் செய்ய போகிறேன் என்று சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் தான் இருக்கிறேன், நான் எல்லாம் இரவெல்லாம் முழிச்சேன், நான் அமல் செய்கிறேன், தூங்குறேன். எனக்கு மனைவிமார் இருக்கிறாங்க, அது மாத்திரம் இல்லாது நான் எல்லா நாளும் நோன்பு பிடிச்சிருக்க மாட்டேன். நான் நோன்பை பிடிப்பேன், சுன்னத்தான நோன்பை பிடிப்பேன், நோன்ப இல்லாமலும் நான் இருப்பேன். பரல பிடிக்கிறது ரமலான், அது வேற. நான் ஒரு சஹாபி சொன்னார், இல்ல நான் பகல் காலம் எல்லாம் நோன்பு பிடிக்க போகிறேன், நான் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹக் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் நம்முடைய தலைகளுக்கு நாம் எண்ணெய் போடுவது என்பது தலைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தலைக்கு எண்ணெய் போடுவார்கள். சொல்றாங்க, ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை பழுத்த முடிகள் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைக்கு எண்ணெய் போட்டால் அந்த தலையிலே இருக்கும் பழுத்த முடி விளங்காதாம், பழுத்த முடி விளங்காது. தலைக்கு எண்ணெய் போடாத நேரத்தில் தான் பழுத்த முடிகளை பார்க்க முடியும் என்று ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஹதீதும் இவ்வாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நரை குளித்து தெளிவுபடுத்துகிறது. சரி, இன்னும் ஒரு கேள்வி வரலாம். அடுத்த ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதற்காக வேண்டி தலைமுடிகள் நரைத்தது? தலைமுடி நரைக்கிறது வயசு வந்தா நரைச்சிரும், இல்லையா? வயசு வந்தா யாரா இருந்தாலும் தலைமுடி வெள்ளையாயிரும், இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடி நரைத்ததற்குரிய காரணம் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், கால அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் கதிஷிப்த, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய தலைமுடி நரைத்து விட்டது. நம்ம நெருங்கின கூட்டாளி அப்படித்தானே சொல்லுவார். நெருங்கின கூட்டாளி என்ன சொல்லுவாரு? நம்ம மச்சான், உன்னை தலைமுடி கொஞ்சம் பழுத்திருச்சே, உன்னை தலைமுடி பழுத்திருச்சுடா, என்னாச்சு, என் வயசுதான் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா?
நான் நீ ஒரே கிளாஸ் தான், என்னப்பா முடி வளர்த்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட மிச்சம் நெருக்கமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கதிஷிபுத்த, உங்களோட தலை நரைச்சிட்டு அப்படின்னு சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஷய்யபத்னி ஹூதுன் வல் வாக்கிஆ வல் முர்ஸலாத் வ அம்ம யதசாஅலூன் வ இதா ஷம்ஸு குவிரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதுன், ஹூது, வாக்கிஆ, முர்ஸலாத், அம்ம யதசாஅலூன், இதா ஷம்ஸு குவிரத் என்ற சூறாக்கள் தான் என்ற தலைமுடியை நரைக்க செய்தது. இந்த சூறாக்கள் எப்பொழுது வந்ததோ அதிலிருந்துதான் என்னுடைய தடைமுடி பழுக்க ஆரம்பித்தது. அது என்னங்க, சூறாக்கள் தலையை பழுக்க வைக்குமா, முடிய பழுக்க வைக்குமா? இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய தலைமுடி அவசரமாக பழுக்கிறண்டா அதுல ஒரு காரணம் இருக்குமா. கவலைகள் அதிகமானால் தலைமுடி பழுக்குமா. கவலை அதிகமாகிட்டா, வயசு போயிட்டா இனி எல்லாருக்கும் தலைமுடி நரைக்கிறது உண்டுதான். ஆனாலும் ஒரு மனிதனுடைய தலைமுடி நரைப்பதற்குரிய முதல் காரணம் கவலையா. ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கவலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன கவலை? அல்லாஹ் தான் ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு முன்னோர்கள் பின்னோர்களுடைய எல்லா அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாலும் கொடுப்பார் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருந்தார். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுகிறது அவ்வளவு விருப்பம் போதா. அவங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? காபத்துல்லாஹ்வை பார்த்து தொழுவரும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து எல்லா நபிமாரும் தொழுதிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவில போய் அங்கிருந்து தொழுது இருக்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப வானத்தை பார்ப்பாங்களா, அப்படி மேல பார்ப்பாங்களாம். கது நரா தகல்லுப வஜ்ஹிக, யா ரசூலுல்லாஹ் நீங்க அடிக்கடி வானத்தை பார்க்கறீங்க, வானத்தை பார்க்கறீங்க, எதுக்கு பார்க்கறீங்க தெரியுமா? கிபிலா மாத்தப்படாதா, கிபிலா மாத்தப்படாதா. வலனுவல்லியன்னக கிபிலத்தன் தரலாஹா, யா ரசூலுல்லாஹ் நீங்க உங்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து நாங்கள் மக்கா கஅபத்துல்லாவை பார்த்து உங்களை திசை திருப்புவோம் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? எதுக்கு தெரியுமா? கிபிலத்தன் தருலாஹா, கஅபத்துல்லா நீங்க விரும்பின கிபிலா, அது நீங்க விருப்பப்பட்ட கிபிலா என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் விரும்பினா அல்லாஹு தஆலா தொழும் திசையே மாற்றி வைக்கிறார். அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருந்த மக்களை அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை பார்த்து திசை திருப்பினான். அதனாலதான் நாங்க பார்க்கிறோம் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய பேரு மதீனாவில் இருக்கிறது மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், 2 கிபிலா பள்ளிவாசல். அது என்னங்க 2 கிபிலா பள்ளிவாசல்? அசருடைய தொழுகையை தொழுது கொண்டிருக்கும் போது கிபிலா மாற்றப்படுகிறது. எங்க பார்த்து தொழுது கொண்டிருந்தாங்க? அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருக்கும் போது கிபிலா மாற்றப்படுகிறது. 2 ரக்காத்து அக்ஸாவை பார்த்து தொழுகிறாங்க, மத்த 2 ரக்காத்து காபாவை பார்த்து தொழுகிறாங்க. ஒரே தொழுகையில் 2 கிபிலா வந்ததினால் அந்த பள்ளிக்கு பேர் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல் கிபிலத்தைன், 2 கிபிலா பள்ளி. அந்த பள்ளி போனா இன்னுமே ஒரு பக்கம் மக்காவுடைய கிபிலா இருக்கும், மற்ற சைடுல கிபிலா வெளிரங்கமாக இருக்காது, மேல ஒரு மிஹராபு போல இருக்கும். அதனால அந்த பள்ளிக்கு பேர் என்ன? கிபிலத்தைன் பள்ளி. விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன கவலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹூது, வாக்கியா, முர்ஸலாத் போன்ற சூறாக்கள் என்ன தலைமுடிய பழுக்க வச்சிருது. என்ன காரணம் தெரியுமா? ஹதீதுக்கு விளக்கம் எழுதும் போது அறிஞர்கள் எழுதுவாங்க, இந்த சூறாக்கள் எல்லாம் மறுமை நாள் குறித்து பேசுகிறது, மறுமை நாளுடைய அமளி துமலிகள் குறித்து பேசுகிறது, மறுமை நாளிலே உள்ள தண்டனைகளை பற்றி பேசுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன கவலை தெரியுமா? இந்த உம்மத்தில் யாரும் மறுமை நாளில் கஷ்டப்படக்கூடாது, இந்த உம்மத்துக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் பயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கவலைப்பட்டு கவலைப்பட்டு தங்களுடைய தாடி முடிகள் தலைமுடிகள் நரைத்து விட்டதாக இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷையபத்னி, என்னுடைய தலையை என்னுடைய முடியை இந்த சூறாக்கள் நரைத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். சரி, இந்த நரைத்த முடிகள் சொல்லப்படுது. ஒரு சஹாபி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய முடிகளை மினாவுல வச்சு வலிச்சாங்கன்னு வருது, ஹுதைபியால வச்சும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடிச்சாங்கன்னு வருது. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முடிகளை பிரித்து கொடுக்கும் போது ஒரு சஹாபி சொன்னாங்க, எனக்கிட்ட ஒரு பழுத்த முடியும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய பழுத்த முடிகள் தலையில் இருக்க, தலையில வேற என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதுக்கு இன்னும் ஒரு பாடம், பாபு மா ஜாஅ ஃபீ ஹிலாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்கள் தலையிலே தாடியிலே அவர்கள் மரதாணி போட்டுக் கொள்வார்கள், மரதாணி போடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழுத்த முடிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அல்லது பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு தலைமுடிகள் தாடி முடிகளுக்கு கலர் பண்ணேலும், ஆனால் கருப்பை கொண்டு டை அடிக்க கூடாது, கருப்பு பூசக்கூடாது, ஹராம். ஏன் ஹராம் தெரியுமா? அது ஒரு மனுஷனை ஏமாத்துறது. ஆளு 80 வயசு அல்லது 60 வயசு கருப்பா டைய பூசி கொண்டு வந்தா, வயசு என்னப்பா 40? ஆமா 40 தான் சொல்லலாம் இல்லையா? வயசு 40 மாதிரி இருக்குதே, அவ அடிச்சுடுவான், 40 தான் அப்படின்வான். ஐடென்டிட்டியை கேட்டா பாஸ்போர்ட்டை கேட்டா மாட்டிக்கொள்வான் இல்லையா? அதுல வயசு போட்டிருக்குமே. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனை ஏமாத்தலாம். இஸ்லாத்துல யாரையும் ஏமாத்தக்கூடாது. அதனால கருப்பு கலரை கொண்டு டை பூசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரதாணி போட்டுக் கொள்வார்கள். அது எப்படி வருது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து ஷஅர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்தூபா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியை சாயம் பூசப்பட்ட நிலைமையில் நான் கண்டேன். சாயம் என்றா என்ன? அதாவது இந்த மரதாணி போட்டு இருப்பார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டில இருந்து குளிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. குளிச்சிட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குளித்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தலைய, இப்ப நாங்க சொல்லுவோம்ல, முடி நிறைய முடி இருந்தா தலை இப்படி கையாலேயே நாங்க துடைப்போமா இல்லையா? அந்த சஹாபி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை கைகளினால் குடைந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் கண்டேன், தலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரதாணி போட்டிருந்தார்கள். மரதாணி என்றா சோப்பு கலருக்கல்ல, மரதாண்டி தலையில போட்டு அப்படியே குழைச்சு போடுவாங்கல்ல, அரைச்சி, அந்த நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் கண்டேன் என்று ஒரு சஹாபி சொல்றார். இது சூடாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது உடம்பு சூடான ஆட்களுக்கு மரதாணிகளை போட்டுக்கொள்ளலாம். சில பேர்களுடைய உடம்பு ரொம்ப குளுமையான உடம்பாக இருக்கும், அவங்களுக்கு சில கட்டங்கள்ல கடுமையான குளுமையை ஏற்படுத்தும். இது கடுமையான குளுமைய அது உடம்பில ஏற்படுத்தும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த தலையில மரதாணி போடக்கூடிய வேலையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்ப இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய தலைமுடிகளுக்கு போடக்கூடிய எண்ணெய் எவ்வாறு இருந்தது, அவர்கள் தலையில போடக்கூடிய மரதாணி எவ்வாறு இருந்தது, எந்த நிறத்தில் அது காணப்பட்டது என்பவைகளை எல்லாம் இந்த ஹதீதுகள் நமக்கு அழகிய முறையில் காட்டி தருகிறது. அதே போல மனிதனுடைய முகத்தில் தலைமுடி போல மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் 2 கண்கள். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அழகு இருந்தாலும் 2 கண்களும் தெரியாவிட்டால் அல்லது கண்கள் அழகாக இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய முழு உருவமும் அழகில்லாமல் மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்கள் மிக அழகானதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய
கண்களுடைய ரோமங்கள், அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய கருப்பு, அதே போல வெண்மை, இவைகள் அனைத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்களில் எவ்வாறு காணப்பட்டது என்பதையும் சஹாபிகள் தனிப்பாடமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விசேஷமாக தங்களுடைய கண்களுக்கு சுருமாயிடும் வளமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இக்தஹிலு பில் இஸ்மித் ஃபஇன்னஹு யஜ்லுல் பஸர் வ யுன்பிது ஷார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண்களுக்கு நீங்கள் சுருமாயிட்டுக் கொள்ளுங்கள். கண்ணுக்கு சுருமாயிடுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண் பார்வையை அது பலமாக்கும் என்றாம். கண் பார்வையை பலமாக்கும் சுருமா இடுவதின் மூலமாக. மட்டுமல்லாது ஒரு மனிதனுடைய முடியை கூட அது நன்றாக வளர வைக்கும் என்றாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நமக்கு அது வளமையில இல்ல. சில பேர் செய்வாங்க, சில பேருக்கு அது வளமையில இல்ல. கண்களுக்கு சுருமா இடுவது மிக ஒரு நல்ல பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்ம ஆட்கள் காலையில இரவுல டேப்லெட்டை போடுற, சுபகுல டேப்லெட்டை போடுற மாதிரி, காலையில டேப்லெட்டை போடுற மாதிரி, காலையில ஒன்று இரவுல ஒன்று போடுற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்க முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு கண்ணுக்கு 3 தடவை, அடுத்த கண்ணுக்கு 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுருமாயிட்டுக் கொள்ளக்கூடிய வளமை காணப்பட்டதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீதுகளில் இந்த சுருமா இடுவது குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீதுகளிலே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய கண்களுக்கு சுருமா இடக்கூடிய வளமையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுருமா இடுவது போல அவர்களுடைய கண் பார்வை எவ்வாறு காணப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒன்றை பார்த்தால் நிமிர்ந்து நேராக பார்ப்பார்கள், திரும்பினால் மொத்தமாக திரும்புவார்கள். இந்த சைடால பார்க்க மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, கள்ள பார்வை பார்க்கிறான் அப்படின்னு. ஒரே ஆள் இப்படித்தான் பார்த்தோம், கண்ணு வேற எங்கேயோ இருக்கும் இல்லையா? இதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? கள்ள பார்வை பார்க்கிறதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அப்படி பார்க்க மாட்டான். பார்த்தால் திரும்பி பார்ப்பான், திரும்பி அப்படியே பார்ப்பான். இந்த நேராக நின்று கொண்டு கண்ணை மட்டும் திருப்பி பார்க்கக்கூடிய வளமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் காணப்படல. அது மாத்திரமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அற்புதங்கள்ல சொல்ல போனால் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அதுல கண்ணுக்கு அல்லாஹ் நிறைய அற்புதங்களை கொடுத்திருந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுப்பான், தூங்குவான், கண்ணு மூடி இருக்கும். யாராவது வந்தா தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது வந்தா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தூங்குவார்கள், ஆனால் என்னுடைய கண்கள் மட்டும்தான் தூங்கும், என்னுடைய உள்ளம் தூங்காது என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உள்ளம் தூங்காது. இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு ஒரு அளவு பார்க்க முடியும், திரைகள் இருந்தால் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்களுக்கு திரைகளை தாண்டி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸாவின் மூலமாக எந்த பகுதியை பார்க்க நினைத்தாலும் அவர்களால் பார்க்க முடியும். பூமிக்கு உள்ளே என்ன நடக்கிறது அதையும் அவர்களால் பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஆற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்திருந்தார். அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், புகாரியில் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், 2 கபருக்கு பக்கத்தால நடந்து போகும்போது சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, இந்த கபராரிகள் 2 பேரும் கபரிலே தற்பொழுது அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சஹாபிகளுக்கு ஒருத்தருக்கும் விளங்குது இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்களுக்கு அல்லாஹ் அந்த அதாபு
செய்யப்படுவதை காட்டி அப்ப பூமி கீழே உள்ளது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட கண்ணால முன்னால பார்ப்பது போல பின்னாலையும் பார்க்க முடியும்னா, ஏண்ட பின்னால யார் இருக்கிறாங்க எனக்கு சொல்ல தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், நான் முன்னால் பார்ப்பது போல பின்னாலும் பார்க்கிறேன் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் சில சஹாபிகள் உள்ளத்தில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கண்களினாலே அறிந்து கொள்ளும் தன்மையை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதனாலதான் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தாங்க, வந்து முன்னால நின்றாங்க. நிற்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க என்ன சொன்னாங்க, அவருடைய உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு தானே வந்தீங்க, இந்த விஷயத்துக்கு தானே வந்தீங்க. அது மாத்திரமல்ல, நாங்க படிக்கிறோம் ஒரு கஸ்வத் முஅத்தா என்ற ஒரு போர், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை தயார்படுத்தி அனுப்பினாங்க. சஹாபிகள் போனாங்க. அதுல மிக விசேஷமாக ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலந்து கொண்டார்கள். அதே போல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா கலந்து கொண்டார்கள். அதே போல அதுல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல்லாயிரம் மைல்களுக்கு அங்கால, அது தொலைவில் மிக தூரத்தில் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் போகும்போது சொன்னாங்க, படையுடைய தளபதி யார்? தளபதி யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபிய தளபதியா போட்டு சொன்னாங்க, இவர் கொல்லப்பட்டால் இவர் கையில கொடுங்க, அவர் கொல்லப்பட்டால் அவருடைய கையில கொடுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 3 சஹாபிகளை நியமிச்சா. விஷயம் என்ன தெரியுமா, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னால் அந்த சஹாபி கொல்லப்படுவார், அந்த சஹாபி ஷஹீதாக்கப்படுவார். இது சஹாபிகளுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் ஷஹீதாக்கப்பட்டால் இவரு குடும்பம்னாலே தெரிஞ்சிருமா, சஹாபிகளுக்கு தெரியும். அப்ப என்ன செஞ்சலாம், பேசாம இருந்திரலாமா? சஹாபிகள் போவா. அதுல ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதானாங்க. ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தன்ன கையில கொடியை ஏந்தி கொண்டு, அவங்களோட கையில தான் இஸ்லாத்துடைய கொடி காணப்பட்டது, கையில ஏந்தி கொண்டு அவர்கள் யுத்தம் செஞ்சாங்க. நீங்க புகாரியை பரட்டி பாருங்க, அந்த ஹதீஸ் எவ்வளவு அழகாக வருகிறது. சுப்ஹானல்லாஹ், கையில கொடியை ஏந்தி கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களுடைய கொடி இருக்கும் கை வெட்டப்பட்டது. கை வெட்டப்பட்டதோட ஒரு கையில வாளு, அடுத்த கையில இஸ்லாமிய கொடி. கொடியுள்ள கை வெட்டப்பட்டு கையும் கொடியும் சேர்ந்து கீழே உழுது. இப்ப எது வேணும் எங்களுக்கு? கொடி வேணுமா வாள் வேணுமா? யுத்தம் செய்யறதுக்கு வாள் தான் வேணும். இப்ப என்ன செய்யணும்? கொடி போனா போகுது, நம்ம வாளை வச்சு யுத்தம் செய்வோம் இருக்கலாம்ல. அவங்க என்ன செஞ்சாங்க, வாளை கீழே போட்டு கொடியை தூக்கி பிடிச்சாங்க. வாள் கீழே, கொடி மேல பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது என்ன நடக்கிறது? கையில ஆயுதம் இல்ல, வாள் இல்ல, அடுத்த கை வெட்டப்படுகிறது. அடுத்த கை வெட்டப்பட்டால் இப்பொழுது கொடி கீழே விழுந்துரும். என்ன தெரியுமா செஞ்சாங்க? தன்னுடைய எடுத்து கழுத்தோட சேர்த்து கொடியை பிடிச்சு கொண்டான். 2 கையும் வெட்டப்பட்டு ரத்தம் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கொடியை பாதுகாத்தாங்க. கடைசியாக கழுத்து வெட்டப்பட்டு கீழே விழும்போது அடுத்த சஹாபி வந்து கொடியை தூக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல இஸ்லாமிய கொடியை பாதுகாக்க 2 கைகளையும் இழந்த ஜாஃபருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல 2 சிறகுகளை, ரெக்கைகளை கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கிறது, ஜாஃபரு தையார், பறக்கும் ஜாஃபர். பறக்கும் ஜாஃபர், ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. விஷயம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அதுக்கப்புறம் அந்த போரில ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடைசியாக கொடிய கையில எடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு பலமான வெற்றி கிடைத்தது அன்றைய நாள்ல. விஷயம் என்ன தெரியுமா? அங்க போர் நடந்து கொண்டிருக்கிறது.
நடக்கும் நேரம் கொஞ்சம் கூட லேட் ஆகாம அங்க நடந்து கொண்டிருக்கும் போது சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹ் மெசேஜ் சொல்லி கொண்டிருந்தாங்க. புகாரில வருது. அங்க நடக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம. இப்ப ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாயிட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாளாகிய காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை எடுத்துட்டாங்க. இஸ்லாத்துக்கு மகத்தான வெற்றி கிடைத்தது என்று அங்க நடக்கிறது இங்க சொல்லி கொண்டிருந்தான். யுத்தம் முடிச்சதோட ஒரு சஹாபி அவசரமாக குதிரையில ஏறி ரசூலுல்லாஹ் கிட்ட மெசேஜ் சொல்லுவோம், நாங்க வெற்றிட்டோம் என்று அவசரமா வந்து நின்று யா ரசூலல்லாஹ்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, கொஞ்சம் நில்லுங்க, நடந்ததை பத்தி நான் சொல்லவா நீங்க சொல்றீங்களான்னு கேட்டாங்க. நீங்க தான் வரலையே யா ரசூலல்லாஹ், இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. வராட்டியும் அவங்களுக்கு தெரியும் பெருமானாருடைய ஒரு அற்புதம் வெளியாக போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த யுத்தம் ஆரம்பித்ததில இருந்து கடைசி வர அழகா சொன்னாங்க. சஹாபிகள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த சஹாபி சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், அங்கு நடந்ததற்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னா. அது என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கண்கள் இருக்கிறதே, அந்த கண்களுக்கு அல்லாஹு தஆலா சாதாரணமாக நாங்க 2 கண்கள் தானே என்று யோசித்தாலும் அல்லாஹ் அந்த கண்களுக்கு அது போன்ற ஒரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு தொலைவில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜாபர் ரலியல்லாஹு தஆலா சொன்னவங்க அந்த யுத்தம் முடிஞ்சு அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீதானதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜாபருடைய குடும்பத்தார்களுக்கு சாப்பாடு செஞ்சு விடுங்கோன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாத்துல ஒருத்தர் மௌத்தா போனா அந்த மௌத்தா போன வீட்டுக்கு பக்கத்து வீட்டாக்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு சுன்னத். அது நாங்க மௌத்தா போன வீட்டுல மௌத்தா போன ஆட்கள் சாப்பாடு செய்யற, வீட்டாட்கள் சாப்பாடு செய்யற. ஹத்தமுல் குர்ஆன் 3வது நாள்ல இருந்து அதுக்கப்புறம் ஹத்தமுல் குர்ஆன் இருக்குது, அதை வீட்டாட்கள் ஓதணும் இல்லையா? குர்ஆன ஓதணும், ஹத்தமுல் குர்ஆன் ஓதணும், அது வேற செய்தி. ஆனால் மௌத்தா போன நாள் அந்த வீட்டாட்கள் சாப்பாடு செய்யக்கூடாது. அதை யாரு செய்யணும்? நாங்க தான் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க கவலையில் இருப்பாங்க. இது மாத்திரமல்ல, பெரும் ஆழமான கவலையில திடீரென்று யாராவது மௌத்தா போனா பெரிய கவலையில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? பக்கத்துல இருந்து அவங்களை அலட்டணும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை முதலாவது நமக்கு சொல்லி தந்தது இந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபருடைய குடும்பத்தார்களுக்கு சாப்பாடு செஞ்சு விடுங்கோன்னா. ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அவங்கள குறிச்சு இங்க நிறைய செய்தி சொல்லுவாங்க. ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க யாரு? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குடும்பம். அவர் குடும்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான இரக்கம் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகள் 2 ஹிஜ்ரத் போனாங்க. ஒன்று ஹபஷாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் போனாங்க, 2வது மதீனாவுக்கு ஒரு ஹிஜ்ரத் போனாங்க. இந்த ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனவங்க அவங்க 2-3 கூட்டமாக போனாங்க. அதுல ஒரு தடவை 70,000 சஹாபிகள் போனாங்க. அந்த ஹபஷாவுக்கு போனதுல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களும் போனாங்க. கைபர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டு, கைபர் யூதர்களுடைய கோட்டை அது. அந்த கோட்டையை வெற்றி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சரியான சந்தோஷத்துல இருந்தாங்க. அந்த நாட்கள்ல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலான் வாராங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியில கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போனவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து முதலாவது ரசூலுல்லாஹ்வோட வீட்டை தட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாரு வந்திருக்கிறீங்க? சஹாபிகள் ஒரு காலம் நான் 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 என்று சொல்ல மாட்டாங்க. ஒரு சஹாபி அப்படி பதில் சொன்னாங்க, யாருன்னு கேட்டாங்க, நான் என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அண்ணா அண்ணா என்ன நான்டா யாருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பாடம் சொல்லித்தாராங்க. கதவை தட்டினா யாருன்னு கேட்டா பேரை சொல்லணும், இல்ல அவருடைய அடையாளத்தை சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. நம்ம ஆட்கள் சொல்லுவோம் நான்டா என்ன, எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பாடம் சொல்லித்தாராங்க, நான் சொல்லக்கூடாது. அப்ப சஹாபி ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யார் ரசூலுல்லாஹ் நான் ஜாபர் வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள சொல்லுவாங்க, சும்மா சாஞ்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க. செய்தி ஜாஃபர் வந்திருக்கிறேன் என்று சொன்னதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, உடுத்து பாதி உடுக்காம பாதி இருக்கிறது அவசரமா சுத்தி கொண்டு ஜாபர் வந்திருக்கிறேன். அவசரமா கதவை திறந்துட்டு முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, ஜாபரே அஷ்பஹத ஹல்கி வ ஹுல்கி என்றாங்க. ஜாபரே நீங்க சாதாரண ஆள் இல்ல, ஏண்ட படைகோளம் ஏண்ட உருவத்துக்கும் நீங்க ஒப்பாகிட்டீங்க, ஏண்ட குணம் மாதிரியே உங்கள்ட்ட நல்ல குணம் இருக்குதுன்னா, ஏண்ட குணம் மாதிரிதான் உங்களோட குணம் அப்படி என்ன சொன்னதோட இப்படி ஒருத்தருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னதே இல்லை என்றதோட பரக்கஸ ஜாஃபருன், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு துள்ளி குதிச்சாங்களாம் சந்தோஷத்துல. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா தான் இங்க 2 கைகளையும் இழந்து இஸ்லாமிய கொடிய தூக்குறதற்காக வேண்டி அவங்களுக்கு ஒரே வேலை செஞ்சிருக்கலாம், கொடி போகுது அடுத்து போரிட்டு இருக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லிக்கொள்ளலாம், யார ரசூலுல்லாஹ் கொடிய கீழே போட்டேன், எதுக்கு தெரியுமா, நான் போர் செய்யணும் என்றதுக்காக வேண்டி போட்டேன் என்று அவர்கள் செய்திருக்கலாம். இல்ல தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல இஸ்லாமிய கொடியை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பாக்கியத்தை தரணும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தை பொய்யானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல அல்லாஹ் ஜாஃபருக்கு 2 ரெக்கையை கொடுத்து சொர்க்கத்தில் அவர் பறந்து திரிவார் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால், இன்றைய நாள்ல நாங்க படிச்சது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலை முடியுடைய நரைகள் எவ்வாறு, அதற்கு எவ்வாறு அவர்கள் மரதாணி போட்டிருப்பார்கள், அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண், அந்த கண்ணுடைய அழகு என்ன, அந்த கண்ணுக்கு என்னென்ன செய்வார்கள், அந்த கண்ணிலே உள்ள ஆற்றல்கள் என்ன என்பதை நாம் இன்றைய நாளில் பார்த்தோம். அல்லாஹு தஆலா நாம் பார்த்தவைகள் நாம் கேட்டவைகள் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை பாசத்தை அதிகப்படுத்தி தரட்டுமா இன்ஷா அல்லாஹ். நாளைய நாள்ல வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த கட்டமாக இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்லி இருக்கிறேன், ஒரு பாடத்தை எடுத்து வேறு கிதாபுகளை வச்சு அதை நீளமாக ஒரே பாடத்துல பேசலாம். அப்படி பேசுறேன்னா கிட்டத்தட்ட 54 நாளைக்கு பேச வேண்டியிருக்கும். ஏன்னா 54 பாடம் இருக்கிறது. அதனாலதான் ஒரு 3-4 பாடத்தை சேர்த்து ஒரேடியாக பேச வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய நாளும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் விசேஷமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த அங்க அடையாளங்களில் உள்ள சிறப்புகளையும் அதனுடைய அடையாளங்கள் எவ்வாறு இருந்தது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்தி கொள்ளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, நல்லவர்களாக சாலிகீன்களாக முத்தகீன்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. இறைவா உனக்கு பொருத்தமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயா. இன்றைய நாளில் வந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உணவளிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயா, அவர்களுடைய தொழில் தொடர்புகளில் பரக்கத்து செய்வாயா, அவர்களுடைய நீயத்துகளை கபூல் செய்தருள்வாயா. அதே போல ஆமீன் சொல்லக்கூடிய இந்த மக்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் நீக்கி சந்தோஷமாக்கி கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதுனா முஹம்மதின் وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وسلم على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم.
وعلى آله وأصحاب سيدنا ومولانا محمد. اللهم إنا قد حفظنا وقرأنا من مولد نبيك الكريم. آمين. واغفر اللهم به علينا خلع القبول والتقريب. آمين. وأحيينا متمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولاحظته في جميع أحواله عين الرعاية. وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته. وأن تحشرنا يوم القيامة في شفاعته ونصرته. آمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم أستاذنا بفضلك يا كريم واغفر اللهم علينا من بركاته وأسراره وعلومه يا أرحم الراحمين. آمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. مولانا رب العالمين. وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين. آمين. وعلى آله وصحبه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله. الله Amen.
الحمد لله.